Hey, this is Venkat for venkatfin.com. Intro முடிச்சலாம். This is Venkat. உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்த்துங்க. நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இவ்வளோ சொல்லியும் எனக்கு நிறைய ரேண்டம் கால்ஸ் வருங்க. அதில் எனக்கு ரொம்ப கோவம் வர மாதிரி கேட்பாங்க. எங்கேயாவது ஆன்லைனில் வாங்கிக்கிறது வேற அட்வைசர் மூலியமா, இல்லாட்டி பேங்க் மேனேஜர் தான் அவங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஃபார்ம் வாங்கிக்கிறது. வாங்கிட்டு அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை கரெக்டாக சொல்லாமல் வாங்கிறது. டேர்ம் இன்சூரன்ஸ்லையும் இந்த பிரச்சனை வரும், ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் பிரச்சனை வரும். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கால் பண்ணுறாரு, ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்கிறோம் சார், நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கிறோம். முதல்ல ஏஜென்ட்டுங்கிறாரு, அப்புறம் பார்த்தா ஆன்லைனுங்கிறாரு. இந்த கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டாங்க, இது நெட்ஒர்க் இல்லைங்கிறாங்க. நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இந்த காசு கிடைக்குமா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு கேட்குறாரு. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் எல்லா டைமும் வந்து நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து நான் வந்து 33 கம்பெனி இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல, 24 லைஃப் இன்சூரன்ஸ், எல்லாத்துக்கும் நான் கஸ்டமர் சப்போர்ட் ஆகிட்டேன். இப்போ நம்ம ஆன்சர் பண்ண முடியாது பொறுமையா. அதனால் நான் வந்து கோவமா கேட்டேன், நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டு எங்கிட்ட என்னங்க கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இது இன்சூரன்ஸ் ஃப்ராடு. என்ன நடக்குதுன்னு கேளுங்க. இவர் ஆல்ரெடி ஒரு மேஜர் ஹெல்த் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பண்ணதுக்கு அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ஆன்லைனில் போய் வாங்கிட்டாரு. அவன் இப்போ ஒன்றுமே கேட்க மாட்டான். உங்கள் அட்வைசர் ஆகட்டும், அட்வைசராக கொஞ்சம் பொறுப்பாக இருக்காங்க இப்போல்லாம். அவங்க ஆன்லைன் சேல்ஸ் டீம் கேட்கவே மாட்டாங்க. ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்திருக்காங்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. டயபெட்டிஸ் பிபி இருக்கான்னு கூட கேட்க மாட்டாங்க. பாலிசி இஷ்யூ ஆகி அதெல்லாம் வந்து பிரிண்ட் அடிச்சுட்டு வர மாதிரி வந்துடுது இப்போலாம். இப்போ வந்து கேட்குறாரு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடைக்குமா. நான் சொன்னேன், இது கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் நான் கோவமா பேசி நான் ஃபோனை வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் என்ன மனசு கேட்கணும்னு ஃபோன் பண்ணி பேசினேன். நான் சொன்னேன், இது வந்து ஏன் அப்படி பேசுறேன்னா இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வருதுங்க. அன்னைக்கு அப்படி தான் ஒருத்தர் நாகர்கோவிலுங்கிறாரு, 2 இப்போ இன்சூரன்ஸ் வாங்குவாரா, 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு சர்ஜரி கிளைம் கிடைக்கணுமா. நீங்க இப்போ இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா நியாயமா ஹெல்த்தியா இருக்க வரைக்கும் 2 வருஷத்துக்கு கழிச்சு தாங்க கிடைக்கும் சர்ஜரிக்கெல்லாம். ஏதாவது வளராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருங்க. இதெல்லாம் எப்பப்போ வரும், நம்ம வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரேண்டமாக கால்ஸ் வரும். அப்போ எப்போதான் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி வந்துட்டு மற்றவங்கள விட்டுருங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்கள விட்டுருங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்கள விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. அதாவது ஐடினா ஐடி மாத்திரம் சொல்ல, நல்லா ஏர்ன் பண்ணுறவங்களுக்காக இந்த ஐடி எம்ப்ளாயின்னு போடுறேன். இவங்க எந்த டைமில் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று ஒருத்தர், ஹீஸ் ஃப்ரம் திருச்சி, 24 இயர்ஸ் ஓல்டு. அவர் இப்போதான் அவருடைய ஐடியில் கெரியர் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு ஆவரேஜ், அதாவது ஸ்டார்டிங் சேலரி ஐடியிலன்னா எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான் இருக்கு அவருக்கு சேலரி. அவர் கரெக்டாக எனக்கு எவ்வளோ கன்சல்டிங் பண்ணணும்னு சொல்லி, அவங்க அம்மாவுக்கு ஒரு சில இயர்ஸாக டயபெட்டிஸ் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஸ்கின் இஷ்யூ இருக்குது, அப்புறம் அந்த காலில் புண்ணு வந்துருச்சு. டயபெட்டிஸ் பிபிங்கிறது இட் சுட் பி மேனேஜ். டயபெட்டிஸ் பிபி ஆஸ்மா கொலஸ்ட்ரால்லாம் இட் இஸ் டிசீஸ் மேனேஜ்மெண்ட். அப்பா அம்மாவுக்கு இருக்குன்னா அதை வந்து மேனேஜ் பண்ணணும். நம்ம மேனேஜ் பண்ணணும்னா என்ன, ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு ஒருக்கா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது, அது என்ன மாத்திரை சாப்பிட்றாங்கிறது, அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இல்லை நல்லா இருக்கா, ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, இதை வந்து அவங்களுக்கு வயசாகிடுச்சு பண்ண மாட்டாங்க. இவர் வந்து இந்த கிளைண்ட் வந்து அவ்வளோ பொறுப்பா, இத்தனைக்கும் அவங்க வீட்டில் எடுக்கவே விட மாட்டாங்க. அது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஏன் எனக்கு செலவு பண்ணுறம்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு. எனக்குமே இது சேலஞ்ச் தான். ஏன்னா டயபெட்டிஸ் மாத்திரம் பிரச்சனை கிடையாது, அதுக்கு மேலே கொஞ்சம் மைனர் இஷ்யூலாம் இருக்குது. பட் இவர் என்ன நல்ல விஷயம்னா, இவர் 24 வயசு ஐடி இண்டஸ்ட்ரியில் கெரியரை ஆரம்பிக்கும் போதே இந்த வேலையை பண்ணிடுறாரு. புரிஞ்சுட்டிங்களா? அப்படி அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. ஒரு சில பேர் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்டேஜ்லேயே அவங்க பேரண்ட்ஸுக்கு மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்திருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸே கிடைக்காது. ஒரு நீங்கள் வந்து ஒரு 30 இயர்ஸ் இருக்கும் போது உங்கள் பேரண்ட்ஸுக்கு 60 மாதிரி கிராஸ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து மேஜர் ஹெல்த் செட்பேக், மேஜர் சர்ஜரி, அதாவது நமக்கு பொறுத்த வரைக்கும் மைனர் சர்ஜரியாக இருக்கும், பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வரைக்கும் மேஜர் சர்ஜரினா அந்த பிஇடி வந்து பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவான். ரொம்ப பேசிக்கான ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அதனால ஒரு ஐடி எம்ப்ளாயிங் வந்து இது வந்து உங்கள் அம்மா அப்பாக்குன்ற உங்களுக்குமே ஏன் எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர், கம்பெனியில் கொடுக்குற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு மேலே எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் ஏன் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கோ உங்கள் ஒய்ஃப்கோ சைல்டுக்கோ மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்துருச்சுன்னா 33 கம்பெனி யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு தண்ட செலவு மாதிரி தான் இருக்கும், பட் யூ ஆர் செக்யூரிங் ஃபார் த ஃபியூச்சர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து இண்டெம்னிட்டி பிளான் சொல்லுவாங்க. உங்களுடைய ஃபியூச்சரில் ஃபினான்ஷியல் லாஸ், ஹாஸ்பிட்டலைசேஷமாக வரலாம், வராமையும் இருக்கலாம். அதுலேருந்து உங்களை செக்யூர் பண்ணிக்கிறீங்க. லைஃப் டைம் நீங்கள் கரெக்டாக ரினிவல் பண்ணிட்டீங்கன்னா நோபடி கேன் பாதர் யூ. அந்த 5 lakhsனா 5 lakhs, 10 lakhsனா 10 lakhs நீங்கள் ரினிவல் பண்ணுற வரைக்கும் கம்பெனி இஸ் லைபிள் டு பே.
கரெக்டாக ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் சொல்லி எடுங்க. ஒரு ஐடி ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க 24 வயசு அதாவது கெரியர் ஆரம்பிக்கும் போது அதில் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமாவது இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஐ டோன்ட் டூ ஹெல்த் இன்சூரன்ஸ் அஸ் அ பிஸ்னஸ். இட்ஸ் ஒன்லி கன்சல்டிங் ஃபார் மீ. ஃப்யூச்சரில் பண்ணுவேனானும் தெரியல எனக்கு. பட் ஃப்யூச்சரில் இந்த பிஸ்னஸே பண்ணுவேனானு தெரியல. பட் விரும்பி இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து தேவையில்லாமல் போய் உங்களுக்கோ உங்கள் பேரண்ட்ஸுக்கோ உங்கள் சைல்டுக்கோ ஒரு மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்துருச்சுன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறது இட் வில் கோ டு ஹாஸ்பிட்டல். ஒரு சில ஹெல்த் இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சின்ன செலவு வச்சுட்டே இருக்கும். அதனால தயவுசெய்து அந்த விளக்கு விடாதீங்க. ஏர்லியர் த பெட்டர். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அவ்வளோதான். நான் பிஸ்னஸாக இப்போ வரைக்கும் பண்ணுறது டேர்ம் இன்சூரன்ஸ். அதை யாரும் எனக்கு பிஸ்னஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி எடுத்துட்டு வாங்க. ஒரு வேளை நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் யூ டூ கன்சல்டிங் வித் மீ. மெசேஜ் பண்ணுங்கள், பேசிக்கலாம். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.